இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த மாதத்துல நம்ம தியானிக்க போகிறோம் சிலுவை வார்த்தைகளும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் என்ற தலைப்பின் கீழாக. இந்த நாட்கள்ல நம்ம அதிகமா சிலுவையை பற்றிய உபதேசங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில என்ன தாக்கம் ஏற்பட்டது, இதனால ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம எப்படி முன்னேற்றம் அடைந்தது அப்படின்னு சொல்லி ஒரு விசை நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நாம் இந்த உலகத்துல இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மை படைத்ததற்கான ஒரு முக்கியமான நோக்கம் உண்டு. அவரோடு நாம் சதா காலமும் வாழும்படியான நித்திய ஜீவனை, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நம்ம இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால கடைசி நேரத்துல ஆண்டவர் அநேக காரியங்களை இந்த சிலுவையில பேசினார், 7 வார்த்தைகள் பேசினார் அப்படின்னு சொல்லி நம்ம அநேகமா எல்லா வருடங்களிலும் நம்ம தியானித்து வருகிறோம். அந்த தியானத்தின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொண்டோம், அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிறோமா, அப்படிதான் இந்த நாள்ல நம்ம சிந்திக்க போகிறோம். இந்த நாள்ல நம்ம சிந்திக்க போகிறதான முதலாவது வார்த்தை மன்னிப்பை குறித்து ஆண்டவர் பேசினது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறாரு. லூக்கா 23:34 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். பிதாவை நோக்கி அவர் வேண்டுதல் செய்கிறார். இந்த மன்னிப்பின் ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் அதை ஏறெடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த சூழ்நிலையில, அவர் அடிக்கப்பட்ட சூழ்நிலையில, அவருடைய தலையில முற்றிடம் சூட்டப்பட்ட சூழ்நிலைகள, கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவங்க செய்யற காரியம் என்னதுன்னு அவங்க தெரியாம செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதான முக்கியமான காரியம் மன்னிப்பு. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவை மன்னிப்பாய் காணப்படுகிறது. அநேக நேரங்களில நம்ம மன்னிக்க முடியாத சூழ்நிலைகளில நம்ம காணப்படுகிறோம். நான் எனக்கு இவங்க விரோதமான காரியத்தை செஞ்சுட்டாங்க, நான் எப்படி இவங்களை மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில நம்ம யோசிக்கிறவர்களா காணப்படுகிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களை மன்னித்தார், அவருக்கு என்னென்ன இது செய்தவர்களை மன்னித்தார் அப்படின்னு பார்த்து நாம் எப்படி அதை கை கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மிக நெருக்கமாக அந்த சிலுவையில இருந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போர் சேவகர் கூட்டங்கள் அங்க இருந்துச்சு. அவங்க சிலுவை தண்டனை, மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்காக அவங்க அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஆண்டவர் எடுத்தார், பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி. அந்த போர் சேவகர் அவங்களுக்கு என்னதெல்லாம் செய்தார் அப்படின்னு பார்த்தா, மரண தண்டனையை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட்டாங்க. வஸ்திரங்களை கலற்றி அவருக்கு சிவப்பான மேலங்கியை உடுத்தி அவங்களை ஆண்டவரை அவமானப்படுத்தினாங்க. யூதருடைய ராஜாவே அப்படின்னு சொல்லி அவங்க அவமானப்படுத்தினாங்க. அந்த தன்னை அவமானப்படுத்தினவர்களுக்காக அவர் என்ன செய்யறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. முக்கிரீடத்தை அவங்க தலையில வச்சு அவங்கள வேதனைப்படுத்துறாங்க, பரியாசம் பண்றாங்க, அவமானப்படுத்துறாங்க. அவங்கள என்ன செய்யறாங்க, துப்புறாங்க, கோலால் அடித்து அவங்க ரொம்ப வேதனைக்குள்ளான ஆக்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படிப்பட்ட மனிதர்களுக்காக ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி. நம்மை வேதனைப்படுத்துகிறவர்கள், நம்மை அவமானப்படுத்துகிறவர்கள், நம்மை பரியாசம் பண்ணுகிறவர்கள் இந்த உலகத்துல இருந்து கொண்டேதான் இருப்பாங்க. ஆனா அவர்களுக்காக நாம், ஆண்டவரே அவர்களை மன்னிங்க, நான் அவர்களுக்கு மன்னிக்க கூடிய கிருபை எனக்கு தாங்க, நான் அவங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அடுத்தபடியாக பிரதான ஆசாரியர், மூப்பர்கள், இந்த ஜனங்களுடைய கூட்டங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, பிரதான ஆசாரியர் இவங்களை சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களை தூண்டி விட்டதுனால சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அதனால இந்த ஜனங்களும் இவரை சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொல்லி கூக்குரலிட்டாங்க. இந்த ஜனங்களுக்கும் இந்த இயேசுவுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எந்த கோபமும் கிடையாது. ஆனா பிரதான ஆசாரியர் இயேசுவின் மேல பொறாமை கொண்டாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா நம்மை குறித்து பொறாமை கொண்ட மக்கள் நம்ம மத்தியில இருப்பாங்க. நம்மை பற்றி
அறியாதவர்கள் கூட மற்றவர்களுடைய சொல்லில் நிமித்தமாக நம்மை பகைக்கிறவர்களாக, நம்மை வேதனைப்படுத்துகிறவர்களாக, அப்படி இப்படி ஜனங்களை போல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்காக ஆண்டவர் சொன்னாரு இவர்களை மன்னியும் சொல்லி. இப்படிப்பட்ட ஜனங்களுக்காகவும் நாம் மன்னிப்பை நாம் மன்னிக்க வேண்டும், நாம் அவர்களுக்கு மன்னிப்பை அருள வேண்டும். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளவங்களை என்னால மன்னிக்க முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, இயேசப்பா எனக்கு மன்னிக்க கிருபை தாங்க, இவங்களை நீங்க மன்னிங்க, நான் மன்னிக்க எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த மன்னிப்பை அருளக்கூடிய இருதயத்தை நமக்கு கட்டளையிடுவார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இயேசுவின் சீஷர்கள் மிக நெருக்கமான மக்கள், ஆண்டவருக்கு நெருக்கமான மக்கள். அநேக ஸ்திரீகள் ஆண்டவரோடு ஊழியம் செய்த மக்கள் அவங்க கூட இருக்காங்க. அந்தரங்க சீஷன் நிக்கோதேமு, அப்புறம் வந்து நிறைய பேர் அவரை அடக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த யோசேப்பு, எல்லாரும் அவங்க தூரத்துல நின்று பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள விட்டு, ஆண்டவரை விட்டு அவங்க என்ன செய்யறாங்க, தூரத்துல நின்று பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஆண்டவர் படுகிற வேதனை அவங்களுக்கு கஷ்டமாக காணப்படுகிறது. அவங்க அழுறாங்க. ஆனா அந்த சூழ்நிலையை எப்படி மாற்றணும், அவங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு இது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்காங்க. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு மிக நெருக்கமானவர்கள் சில நேரங்களில நமக்கு உதவி செய்ய முடியாதது போன்ற நம்முடைய சூழ்நிலைகளில நம்மை விட்டு விலகி நிற்கிறவர்களை போல நம்ம காணப்படும் போது நமக்கு அவங்க மேல ரொம்ப கோபமா வரும். இவங்க மற்றவங்களுக்கு பரவாயில்ல, அவங்க என்னை பற்றி தெரியாதவங்க, அவங்க எனக்கு விரோதமானவங்க, அவங்க என் மேல பொறாம கொண்டவங்க, இவங்கெல்லாம் இப்படி செய்யறாங்க ஓகே, ஆனா நெருக்கமான மக்கள் எனக்கு இப்படி செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா, அவங்களையும் நீங்க மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்காக கூட ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. இந்த காலகட்டத்துல ஆண்டவர் ஏறெடுத்த ஜெபம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் ஏறெடுத்த ஜெபம் தான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகர் இருப்பாங்க. நம்மை பரியாசம் பண்ணுகிறவர்கள், வேதனைப்படுத்துகிறவர்கள், அவமானப்படுத்துகிறவர்கள், மற்றவர்களிடத்துல நம்மை பற்றி தவறான காரியங்களை பரப்புகிறவர்கள், புறம் கூறுகிறவர்கள், நம்மை வேதனைப்படுத்துகிறவர்கள், வார்த்தைகளினால காயப்படுத்துகிறவர்கள். அதே போல இந்த ஜனங்களை போல நம்மை பற்றி அறியாத ஜனங்கள் கூட மற்றவர்களுடைய பேச்சு நிமித்தமாக நம்மை அவமானப்படுத்துவாங்க, நம்மை குறித்து அவதூறு பரப்புவாங்க. இப்படிப்பட்டதான காரியங்களை செய்யும் போது அவங்களை மன்னிக்கிறதற்கான வாய்ப்பே நம்முடைய வாழ்க்கையில காணப்படாது. மனுஷீகமா நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்ம அவங்களை மன்னிக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும், இந்த காரியம் எல்லாம் ஏன் நேரிடுது, ஆண்டவருடைய சித்தத்தின்படிதான் இது நேரிடுகிறது. இதுக்கு காரணம் அந்த மனுஷங்க இல்ல, பிசாசின் தந்திரம் அப்படின்னு சொல்றதை நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம அவங்களை ஈஸியா மன்னித்து கொள்ளலாம். யார் இந்த ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவங்க யாராவது இப்படி மன்னிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்தேவான் அப்படின்ற ஒரு நபர் இருக்காங்க. அந்த ஸ்தேவானை அவங்க கல்லெறிந்து கொல்லுகிறாங்க. அப்போஸ்தலர் 7:60 சொல்லியிருக்கிறது, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் அப்படின்னு சொல்லி அவன் கடைசி நேரத்துல அவனுடைய ஆவி ஆண்டவரத்துல ஒப்பு கொடுக்கும் போது அவன் இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அப்போ ஆண்டவரோடு நம்ம நெருக்கமான உறவுள்ளவர்களாய் நம்ம வாழும்போது கண்டிப்பாக நாம் மற்றவர்களை மன்னிக்க முடியும், அவங்க செய்கிற காரியங்களை நம்ம மன்னிக்க முடியும், அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு மத்தேயு 5 உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த சிலுவையின் வார்த்தை, மன்னிப்பு அப்படின்ற வார்த்தையின் மூலமாக நாம் கிறிஸ்தவர்களாக நம்ம வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய காரியம் மன்னிப்பு. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அநேக வருஷங்கள் நம்ம இந்த காரியங்களை குறித்து தியானிக்கிறோம். ஆனா இன்றைக்கு நீங்க தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. நீங்க ஒருவேளை மன்னிக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்படும், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் தடைப்படும். அதனால ஆண்டவர் கொடுக்கிற மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம அநேக நேரத்துல நம்ம ஜெபிக்கிறோம், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னிங்க. அப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், என்னுடைய குற்றங்கள் என்னுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னா நாம் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக காணப்படும். இந்த மன்னிப்பின் சிந்தனையோடு நாம் இந்த நாள்ல ஆண்டவரத்துல கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு இவங்களெல்லாம் மன்னிக்க முடியல, எனக்கு மன்னிக்கக்கூடிய கிருபையை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்தவத்தின் அடிப்படையே ஆண்டவரே மன்னிப்பு அப்படின்னு சொல்றோம். ஆண்டவரே, உடைய சுவிசேஷம் ஆண்டவரே மன்னிப்பின் மூலமாக கட்டப்பட்டது. ஆண்டவரே, சிலுவையில நீங்க முதலாவது மன்னிப்பை ஆண்டவரே விதைத்தீங்க அப்படின்னு சொல்லி நாங்க பாக்குறோம். அந்த மன்னிப்பை நாங்க மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக, ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய ஆண்டவரே அந்த மனநிலையை, அந்த கிருபையை எங்களுக்கு தாங்க. ஒருவேளை கடினமாய் நாங்கள் ஆண்டவரை மன்னிக்க முடியாதபடி எங்களுடைய வேதனைகளின் நிமித்தமாக அவர்கள் ஆண்டவரே இயேசப்பா எங்களுக்கு செய்த ஆண்டவரே கஷ்டமான காரியங்களின் நிமித்தமாக மன்னிக்க முடியாமல் இருக்கிறதான எங்களுடைய கடின இருதயத்தை மாற்றி மன்னிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க. அந்த மன்னிப்பின் மூலமாக நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.
தேவன் தாமே ஒவ்வொருவரையும் மன்னிக்கும்படியான கிருபையை நமக்கு தந்தருள்வாராக. மகிமை மகிமை